அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான்ல 105வது அத்தியாயமான சூரா அல் ஃபீலோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஃபீல் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர அப்படின்னா அலம் அப்படிங்கிற வார்த்தை வந்தா அத ஒரு கேள்வியா கேட்கிறதா அர்த்தம். இப்போ இங்க அலம் தர அப்படின்னா நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறது. அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா. அலம் தர கைஃப கைஃப அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக ஃபஅல ரப்புக அப்படின்னா உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்றது. ரப்புக அப்படின்னா உங்களுடைய இறைவன். ஃபஅல ரப்புக அப்படின்னா உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்றது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக. அப்போ நீங்கள் பார்க்கவில்லையா உங்கள் இறைவன் என்ன செய்தான் அப்படின்னு. என்னது அப்படின்னா பி அஸ்ஹாபில் ஃபீல். ஃபீல் அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு தெரியும், யானை. அப்போ பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னா யானை படைக்காரர்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ இங்க யானை படைக்காரர்களை உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறது. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபி தஃஸீல். அலம் யஜ்அல் இங்க மறுபடியும் அலம் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னா மறுபடியும் ஒரு கேள்வியா கேட்கிறது. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபி தஃஸீல். என்ன அப்படின்னா கைதஹும் அப்படின்னா சூழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஃபி தஃஸீல் அப்படின்னா அவர்கள் சூழ்ச்சிகள் வீணாக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். இங்க வ அப்படிங்கிற வார்த்தை வருது. வனா மற்றும் அப்படின்னு சொல்றது. ஒர்சல அப்படின்னா அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். வ அர்ஸல அனுப்பப்பட்டது. என்னது அப்படின்னா அர்ஸல அலைஹிம் அவர்களின் மீது, யானை படைக்காரர்களின் மீது அப்படின்னு சொல்லியிருக்கு. வ அர்ஸல அலைஹிம் அப்படின்னா அவர்களின் மீது. அலைஹிம் தைரன் அபாபீல். தைரன் அப்படின்னா பறவைகள் அப்படின்னு அர்த்தம். தைரன் அபாபீல். அபாபீல் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக அப்படின்னு சொல்லலாம். வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அப்போ அவர்களின் மீது, அந்த யானை படைக்காரர்களின் மீது பறவைகள் கூட்டம் கூட்டமாக அனுப்பப்பட்டது. தொர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். தொர்மீஹிம் அப்படின்னா வீசப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தொர்மீஹிம் அவர்களின் மீது வீசப்பட்டது அப்படின்னு அர்த்தம். என்னது அப்படின்னா தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். ஹிஜாரத் அப்படின்னா கற்கள் அப்படின்னு சொல்லலாம். பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் எதை கொண்ட கற்கள் அப்படின்னா சுட்ட கற்கள் அப்படின்னு சொல்லலாம். பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் சுட்ட கற்களை கொண்டு அவர்களின் மீது வீசப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். ஃபஜஅலஹும் அவங்கள அல்லாஹ் எப்படி ஆக்குனா அப்படின்னா வென்று தின்னப்பட்ட வைக்கோல் போல் அவர்கள் ஆக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சூறா நம்மளுக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா நம்மளை சுத்தி எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அது எவ்வளவு பலம் வாய்ந்த எதிரிகளா இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியது அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய தவக்கல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு சூறா. எதிரிகளோட எந்த சூழ்ச்சியா இருந்தாலும் அல்லாஹ் மேல நம்ம வைக்கக்கூடிய தவக்கல் மூலியமா அந்த சூழ்ச்சிகள் வீணாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு சூறா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.